அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சொந்தமாக வீடு வாங்க அரிய வாய்ப்பு. அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்கள் மூலம் விற்பனைக்கு தயாராக உள்ள 7,659 வீடு மனைகளை வாங்க அழைப்பு. இந்த ஒரு இணையதளத்தில் ஆகஸ்ட் 21 முதல் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 21, 24, 25 ஆகிய தேதிகளில் விற்பனை நடைபெறுகிறது. முதலில் முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. உங்களுக்கான கூடுதல் தகவல்களுக்கு அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த ஒரு இணையதளத்தில் சென்று பாருங்கள். அங்கே இந்த திட்டம் குறித்த முழு விவரமும் தெளிவாக அக்யூரேட்டாக கொடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் எப்படி விண்ணப்பம் செய்வது என்ற முழு விவரமும் அரசுடைய இந்த இணையதளத்தில் தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளது. அதேபோல தமிழக அரசுடைய வெற்றி வீடு திட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த வெற்றி வீடு திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி விண்ணப்பம் செய்யலாம் என்ற முழு தகவலையும் பார்க்கலாம் வாருங்கள். அதாவது தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்படும் திட்டங்களில் ஒன்றாக வெற்றி வீடு திட்டம் பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் ஏழை மற்றும் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பான வீடு வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். அந்த வகையில் தமிழக அரசின் வெற்றி வீடு திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் 70,000 கான்கிரீட் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள், ஒரு வீடு கட்டுவதற்கான நிதி எவ்வாறு ஒதுக்கப்படும் என்றெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். அதாவது பல கிராமப்புறங்களில் பலர் பாதுகாப்பில்லாத வீட்டில் வசித்து வருகின்றனர். மழை, வெள்ளம் போன்ற சமயங்களில் பாதுகாப்பில்லாத வீடுகளில் வாழும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவே அரசு இந்த வெற்றி வீடு திட்டத்தை அறிவித்து இருக்கின்றனர். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான வீட்டில் வசிக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கான மொத்த நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டு உள்ளது என்றால் கிட்டத்தட்ட ரூபாய் 3,500 கோடி ஆகும். இந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 70,000 கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு புதிய வீடு கட்டிக் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ள வெற்றி வீடு திட்டத்திற்கு ஒரு வீடு கட்ட 5 லட்சம் ஒதுக்கப்பட்டு உள்ளது. வழக்கமாக மத்திய அல்லது மாநில அரசுகள் இந்த அளவிற்கு ஒரு வீட்டிற்கு நிதி ஒதுக்க மாட்டார்கள் எனவும், ஆனால் தமிழக அரசு இந்த நிதியை கொடுத்துள்ளது நல்ல முடிவு எனவும் சொல்லப்படுகின்றது. இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னவென்றால் வீடு இல்லாதவர்கள் அல்லது கூரை வீட்டில் வசிப்பவர்கள் தகுதியானவர்கள். இரண்டாவதாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தகுதியானவர்கள். மூன்றாவதாக வீடு கட்டுவதற்கு சொந்தமாக நிலம் வைத்திருக்க வேண்டும். நான்காவதாக முந்தைய அரசு வழங்கிய வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கக்கூடாது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை என்னவென்றால் கிராம பஞ்சாயத்து அலுவலரை தொடர்பு கொள்ள வேண்டும். நிலப்பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு, வருமான சான்று போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய விண்ணப்பம் கிராமப்புற சபையில் ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளால் உங்களுடைய கூரை வீடு அல்லது மனையின் இடம் புகைப்படம் எடுக்கப்பட்டு GEO டேகிங் செய்யப்படும். அதன் பிறகு தவணை முறையில் உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணம் அனுப்பப்படும். அரசு இது குறித்த தெளிவான விளக்கத்தை வெளியிடும் போது இது குறித்த மேற்படி தகவல்களை கட்டாயம் இந்த வீடியோவில் அப்டேட் செய்கிறோம். இது தவிர பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6.70 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்து ஒரு மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அதாவது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 6.70 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்து உள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் வெள்ளிக்கிழமை இணை அமைச்சர் சந்திரசேகர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலின் விவரம் என்னவென்றால், பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தை பொறுத்தமாட்டில் 7,34,034 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,70,632 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அந்த பதிலில் அமைச்சர் தெரிவித்து உள்ளார். தமிழகத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட வீடுகளில் பெரும்பான்மையான வீடுகள் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான 63,402 வீடுகள் மட்டுமே நிலுவையில் உள்ளன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் அங்கு 2,591, ஆந்திராவில் 90,453, அருணாச்சல பிரதேசத்தில் 35,591, அஸ்ஸாமில் 22,68,564 வீடுகள்,
பீகாரில் 41,74,484 வீடுகள். சத்தீஸ்கரில் 20,02,165 வீடுகள். கோவாவில் 243 வீடுகள். டாமன் டையூ அங்கு 52 வீடுகள். தாத்ரா நகர் ஹாவேலியில் 6,603 வீடுகள். ஹரியானாவில் 41,252 வீடுகள். மத்திய பிரதேசத்தில் 43,20,008 வீடுகள். மகாராஷ்டிராவில் 19,18,275 வீடுகள். குஜராத்தில் 7,13,065 வீடுகள். இமாச்சல பிரதேசத்தில் 68,016 வீடுகள். கர்நாடகாவில் 1,71,161 வீடுகள். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 3,25,378 வீடுகள். மேற்கு வங்கத்தில் 34,20,430 வீடுகள். உத்தரகண்டில் 68,241 வீடுகள். உத்தரப்பிரதேசத்தில் 36,42,874 வீடுகள். திரிபுராவில் 3,73,936 வீடுகள். ராஜஸ்தானில் 19,94,840 வீடுகள். ஒடிசாவில் 25,45,183 வீடுகள். பஞ்சாபில் 55,499 வீடுகள். சிக்கிமில் 1,393 வீடுகள். மேகாலயாவில் 1,59,542 வீடுகள். ஜார்க்கண்டில் 16,34,343 வீடுகள். மணிப்பூரில் 56,925 வீடுகள். நாகாலாந்தில் 37,887 வீடுகள். கேரளாவில் 31,733 வீடுகள். மிசோராமில் 25,433 வீடுகள். லடாக்கில் 2,520 வீடுகள். லட்சத்தீவில் 45 வீடுகள் என 3,08,66,128 வீடுகள் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து தகுதியான நகர்ப்புற பயனாளிகளுக்கும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை வழங்குவதற்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலம் மத்திய அரசு உதவி செய்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்காக கிராமப்புற பயனாளிகளுக்கு நிதியுதவிகள் வழங்கி ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது சமவெளி பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு ரூபாய் 1.20 லட்சமும், வடகிழக்கு மற்றும் மலை பிரதேசங்களில் ரூபாய் 1.30 லட்சமும் வழங்கப்படுகிறது. கிராமப்பு தூய்மை பாரத இயக்க திட்டத்துடன் இணைந்து கழிப்பறை கட்டுவதற்காக தனியாக ரூபாய் 12,000 வழங்கப்படுகிறது. இத்துடன் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் மூலம் வீடு கட்டும் பணியில் ஈடுபடும் பயனாளிகளுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கான கூலித் தொகையும் வழங்கி இணைப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் 2026 ஜூன் வரையிலான நிலவரப்படி மொத்தம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 3,70,70,613 வீடுகளில் 3,08,66,128 வீடுகள் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளன. 83,04,485 வீடுகள் மட்டுமே நிலுவையில் உள்ளன என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தவிர 5 நாளில் ஜாதி சான்றிதழ் உடனே பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது நமது தமிழ்நாட்டில் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெற இனி நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது. அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் விண்ணப்பித்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்த ஜாதி சான்றிதழை பொதுமக்கள் எப்படி பெறுவது, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் என்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகளுக்கு பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பித்து வருகிறார்கள். இருந்தாலும் விண்ணப்பித்த பிறகு அதிகாரிகளின் ஆய்வு மற்றும் ஒப்புதலுக்கு நீண்ட நாட்கள் ஆவதாலும் சான்றிதழ்களை பெறுவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுவதாலும் பொதுமக்கள் தரப்பில் புகார்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில்தான் இனிமேல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொதுமக்களுக்கு ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய சேவைகள் மிக விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மக்கள் விரும்பும் சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு துறையிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வருவாய் துறையில் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை விரைந்து வழங்குவது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஜாதி சான்றிதழ் என்பது மக்கள் அதிகம் எதிர்பார்க்கும் முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக இருப்பதால் பொதுமக்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன்
அந்தந்த வருவாய் வட்டத்தில் உள்ள அதிகாரிகள் விண்ணப்பங்களை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று கூறியிருந்தார். இந்த ஜாதி சான்றிதழை எப்படி பெற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்கள் தமிழ்நாடு அரசுடைய இ-சேவை சிட்டிசன் போர்ட்டல் அல்லது அருகில் உள்ள இ-சேவை மையத்தின் மூலமாக எளிதாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது பெயர், முகவரி உள்ளிட்ட அடிப்படை விவரங்களுடன் தேவையான ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும். பொதுவாக ஜாதி சான்றிதழுக்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, முகவரி சான்று, பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினரின் ஜாதி சான்றிதழ் நகல், பிறப்புச் சான்றிதழ் அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் போன்றவை கேட்கப்படலாம். விண்ணப்பத்தின் தன்மைக்கு ஏற்ப கூடுதல் ஆவணங்களும் கேட்கப்படலாம். ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ததும் அந்த விண்ணப்பம் முதலில் VAO ஆய்வுக்கு செல்லும். அங்கு VAOவின் பரிசீலனைக்கு பிறகு வருவாய் ஆய்வாளர், பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஒப்புதல் நடைமுறை நடைபெறும். இந்த அதிகாரிகளின் ஆய்வு நடைமுறைகளில் எந்தவித காலதாமதமும் ஏற்படாமல் ஆன்லைனில் பெறப்படும் விண்ணப்பங்களை விரைவாக ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ள இந்த நடைமுறை அரசு ஆவணங்களுக்காக நீண்ட நாட்கள் காத்திருக்கும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாகவும் நிம்மதியாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.